இன்னைக்கு தேவன் பேசுகிற காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். அவரிடத்துல ஒருவர் வருவார்களானா அவங்களுக்கு எந்த நாளும் பசி உண்டாகாது, தாகமும் உண்டாகாது. தேவனே என்னவா இருக்கிறாருங்க? ஜீவ அப்பமா இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒருவனும் பசி அடையான், என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பசியும் அடையான், தாகமும் அடைய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வசனங்களின் படி பாத்தீங்கன்னா, தேவனிடத்துல வருகிற யாரா இருந்தாலும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு எந்த பசியும் உண்டாவதில்லை, எந்த தாகமும் உண்டாவதில்லை. தேவன் பார்த்தீங்கன்னா அப்படி திக்கற்றவர்களாய் பசியோடும் பட்டினியோடும் ஒரு நாளும் நம்மை விடுவதில்லை. எப்பொழுதும் நல்ல உணவுகளை அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நல்ல தாகம் தீர்க்கக்கூடிய நல்ல நீரூற்றுகளை நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். ஆறுகளை உண்டாக்கி இருக்கிறார். நல்ல தேவையான எல்லா காரியங்களையும் நமக்காக அவர் படைத்திருக்கிறார். அப்ப அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பசியிலே மரித்தான், பஞ்சத்துல இருந்தான்னு சொல்லி யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. தேவன் சொல்லுகிறார், நானே ஜீவாப்பமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு பசி கிடையாது. நம்ம தேவ மனுஷர்கள் பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் இரவும் பகலும் குசியாமல் இருந்தவர்கள் உண்டு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை சுவாசிக்கிறவர்களுக்கு, அவரோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவர்களை தேவன் ஒரு நாளும் தரித்திரத்திலோ பட்டினியிலோ வேதனையிலோ விடுகிறதில்லை, எப்படியும் போஷிப்பார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் போஷிக்கிற தேவன் நிச்சயமாய் நம்ம எல்லாருக்கும் உணவுகளை போஷித்து ஆசீர்வாதமாய் நடத்த அவர் நல்லவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் விசுவாசிப்போம், அவரோடு கூட இணக்கமாக இருப்போம்.